நமஸ்காரம். இன்று 9வது நாள் நவராத்திரி. தேவி புஷ்பமஞ்சரி அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். 3 நாள் முதல்ல துர்கா, அப்புறம் 2வது லக்ஷ்மி, 3வது சரஸ்வதி, அப்படி 3 நாளாக எடுத்து 3 நாளுக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச புஷ்பங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களும் அதுலேருந்து எடுத்து அதை பாடிட்டு வரா. ஒவ்வொரு நாளும் எல்லோரும் கண்ணால் பார்த்துருப்பேன், காதாலையும் கேட்டிருப்பேன், எல்லாம் நினைக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் பார்த்தவளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இன்றைக்கி பார்க்க போகிற புஷ்பம் மந்தாரை. மந்தாரை இந்திரனோட தோட்டத்தில் விளையும் 5 பூக்களில் ஒன்றாம். அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயுமே அதை மரம் வளர்ப்பா. அது செம்பருத்தி பூ மாதிரி, செம்பருத்தி, நந்தியாவட்டை, மந்தாரைலாம் ஒரு வீடுன்னு இருந்ததுன்னா எல்லாமே இருக்கும். அதில் இது முக்கியமாகவே இந்த மரங்கள்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் வளர்க்குற மரம், எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாது. அது லலிதா சஹஸ்ரநாமத்தில் மந்தார குசுமப்பிரியா என்று அம்பாளை பூஜிக்கிறோம். இன்று நாம் பார்க்க போகிற கீர்த்தனை சிந்தூர திலகாஞ்சித்தே மத்தியமாவதி ராகம். இது மங்களம் கணபதி எழுதியிருக்கா. நார்மலாக நம்ம முத்துசாமி தீஸ்வரர், தியாகராஜர், சாமாசாஸ்திரிகள், இதேமாரி அப்புறம் பாப்பனார் சிவன் எல்லாருடைய கீர்த்தனைகளும் நம்ம நிறையா பார்ப்போம், கேட்போம், அதே நம்ம கற்றுப்போம், பாடுவோம். பட் இந்த மங்களம் கணபதிங்கிறவா நம்மளுடைய காலகட்டத்தில் நம்மளே பார்த்து இவாளை நாங்கள் நிறையா சமயத்தில் பார்த்துருக்கோம். இவாளுடைய ப்ரோக்ராம், இவாளுடைய காம்படிஷன், இவாளோட நேரையே பார்த்து இவா எழுதி அந்த பாட்டை நம்மளுடைய காலகட்டத்தில் நம்மளே பாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியம், பெரிய புண்ணியம். அதுபடி அந்த மாமியோடைய பாட்டை இவாளுடைய குரு சொல்லி கொடுத்து அந்த மாமியே அந்த பாட்டை பாடினப்போ மாமியே கேட்டிருக்கா நேர. ஸோ இப்போ அவள் இல்லை. பட் இது நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லணும். அந்த பாடலை தான் இன்றைக்கி இந்த இதில் 9ஆம் நாளாக நம்ம இன்னையோட அதை நிறைவு பெற்றுக்கலான்னு. இந்த வருஷம் இன்னும் 10 நாள் சொல்கிறா. பட்டு நம்ம அந்த 3 நாளாக பிரித்து பண்ணினதுனால அது இந்த 9 நாள் வருது. இந்த பாட்டு அனுப்பல்லவியில் மந்தார குசுமப்பிரியே என்று அம்பாளை பாடுறா. அத்தோடு இந்த கீர்த்தனையின் சிறப்பம்சம் என்னென்னா, மத்தியம கால சாகித்யத்தில் ஒரு சின்ன மங்களமாகவே அந்த இடத்துல அவள் எழுதியிருக்கா. அதை இன்றைக்கி நாங்கள் 9ஆம் நாள் நவராத்திரினால் மங்களத்தோடு நம்ம நிறைவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தேவி புஷ்பமஞ்சரிங்கிற சீரியஸில் இந்த மங்கள நிறைவோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம். பார்த்த வாழ்க்கெல்லாம் ரொம்ப நன்றி. ரொம்ப நிறையா எல்லோரும் பார்த்துட்டே இருக்கோம். நிறையா எங்களுடைய யூடியூப்பில் வந்துட்டே இருக்கும். சிந்தூர திலகாஞ்சித்தே சிந்தூர திலகாஞ்சித்தே சிந்தூர திலகாஞ்சித்தே शारदे सिन्दूरतिलकाञ्चिते
शारदे सिन्दूरतिलकाञ्चिते शारदे श्रुतजनपाले पाहि मां वरदे 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 सिन्दूरतिलकाञ्चिते शारदे मंदार कुसुम प्रिय मंदार कुसुम प्रिय अम्बा मंदार कुसुम प्रिय अम्बा मंदार कुसुम प्रिय मीनांबिके मंदार कुसुम प्रिय मीनांबिके मंदार कुसुम प्रिय मीनांबिके मरगदवर्ण शरीर शोभिते मरगदवर्ण शरीर शोभिते मरगदवर्ण शरीर शोभिते मरगदवर्ण शरीर शोभिते सिन्दूरतिलकाञ्चिते शारदे श्रुतजनपाले पाहि मां वरदे सिन्दूरतिलकाञ्चिते शारदे नित्ययौवन मोहनमाये नित्ययौवन मोहनमाये नित्ययौवन मोहनमाये नित्यकल्याणि गुण कामाक्षि माते नित्ययौवन मोहनमाये नित्यकल्याणि गुण कामाक्षि माते श्रीपुरलायिके श्रीललिताम्बिके श्रीपुरनायिके श्रीललिताम्बिके श्रीपुरनायिके श्रीललिताम्बिके श्रीपुरनायिके श्रीललिताम्बिके श्रीपुरनायिके श्रीललिताम्बिके श्रीजगन्मोहिनी मङ्गलगौरी श्रीजगन्मोहिनी मङ्गलगौरी जय 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 मङ्गलं जय 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 शुभमङ्गलं जय 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 मङ्गलं जय 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 शुभमङ्गलं जय जय मङ्गलशक्तिमयरूपिणि जय 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 अखिलाण्डेश्वरि सिन्दूरतिलकाञ्चिते शारदे श्रुतजनपाले पाहि मां वरदे सिन्दूरतिलकाञ्चिते शारदे
ஹம்